ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தாலும் அந்த இடத்துல ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் சரீரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் தேவை. உங்களுடைய சரீர அவயவங்களிலே பொல்லாத ஆவிகள் குடியிருக்க புறப்பட்டால் உங்களுடைய சரீர அவயவங்களை நீங்கள் காப்பாற்ற முடியாது, டாக்டர்கள் காப்பாற்ற முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஓவராக பிரச்சனைகள் போகும்போது அறுவை சிகிச்சை தான் அதற்கு வழி என்று அவர்கள் அந்த அறுவை சிகிச்சை பண்ணிவிடுவார்கள். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுடைய கையில் வியாதி வந்து அதை அறுவை சிகிச்சை பண்ண டாக்டர்கள் எல்லா வித அந்த மருத்துவ அறிவோடு கூட சீராய் சரியாய் செய்கிறார்கள். அந்த கையை அவர்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்? அந்த அசுத்தாவிகள் கையோடு போகாது. ஆப்ரேஷன் முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய உள்ளுக்கு போயிடும். ஏன்னா அது சரீரத்தை விட்டு, மனுஷ சரீரத்தை விட்டு எளிதாக வெளியே போகாது. ஒரு டாக்டர் ஒரு மனுஷனுடைய சரீர அவயவத்தை கட் பண்ணுகிறதுனால பிசாசை கட் பண்ண முடியாது. கையை கட் பண்ணால் அந்த கைக்குள்ளே குடியிருந்த பொல்லாத ஆவிகள் உங்கள் உடம்புக்குள் அது மறுபடியும் போய் நிற்கும். உங்களுடைய இருதயத்தில் அல்லது உங்கள் இரத்தத்துக்குள்ளே போய்விடும். அதனாலே பார்த்தால் அவயமும் போச்சு, அசுத்தாவி போகலை. அந்த சாட்சி தான் இருக்கும். அதனால் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக வாழக்கூடாது, திமிராக வாழக்கூடாது, ஹம்பிளாக வாழணும், தாழ்த்தி வாழணும். தெய்வ பயத்தோடு இயேசுவை சேவிக்கணும், பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை பின்பற்றணும். அப்படி ஒரு வியாதி வந்தால் தாங்க மாட்டோம், ஒரு வியாதி வந்தால் பணமெல்லாம் போயிடும், சொத்தெல்லாம் போயிடும். அதனால் என்னை வியாதி என்னை வராமல் என்னை காப்பாற்றும், நீர் பரிகாரியாக இருந்தருளும் என்று இப்போமே அட்வான்ஸ் ப்ரேயர் பண்ணி வைக்கணும். நீங்கள் நிறைய வருஷம் வாழ வேண்டியிருக்குது. பிசாசு லேசாக அவன் நம்மளை மாதிரி, நம்மளில் சிலரை மாதிரி அவன் சோம்பேறி கிடையாது. பிசாசு வந்து ரொம்ப சுறுசுறுப்பு. அவன் இயேசுவையே தூக்கி கொண்டு மலையின் மேல், தேவாலய உப்பரையின் மேல் அவன் கொண்டு போனான். மலையின் மேல் ஒரு நேரம், தேவாலய உப்பரையின் மேல் ஒரு நேரம். உலகத்தில் உங்களை உயர்த்த முடியாட்டாலும் சபைக்குள்ளே வந்து உங்களுக்கு பெருமையை கொடுத்து உயர்த்தி கீழே குதியும்பான். இது மாதிரி டேஞ்சரஸ் திங்ஸ் இருக்குது. இதில் பயத்தோடு அவர் சேவிக்கணும்னு ஏன் சொல்லியிருக்குன்னா அதான் அர்த்தம். இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு சொல்கிறார். பயத்தோடு நடுக்கத்தோடு, ஆண்டவரே இந்த பிசாசு எனக்கு இந்த வியாதியை கொண்டு வந்துடக்கூடாது, அவன் என் சரீரத்தில் குடியிருக்கக்கூடாது, என் சரீரம் உம்முடைய ஆலயம் என்று நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். இன்னும் முதல் தீர்மானம் வேணும். தினந்தோறும் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, என் சரீரம் உம்முடைய ஆலயம், இந்த ஆலயத்தை நீர் காப்பாற்றும் சொல்லி ஜெபிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் உங்களுடைய மனதார. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.